Satyabhama Institute of Science and Technology, Chennai. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த வழக்கில் நடிகை விஜயலட்சுமி ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். வழக்கின் கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கடந்த 2011ஆம் ஆண்டு அளித்த புகார் 2012ஆம் ஆண்டு திரும்ப பெற்றுக் கொள்வதாக விஜயலட்சுமி கொடுத்த கடிதத்தின் அடிப்படையிலும் வழக்கினுடைய விசாரணையின் அடிப்படையிலும் வழக்கை முடித்து வைத்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த வழக்கானது விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறதாக அவருக்கு தெரிவித்திருக்கிறார். கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது புகார்தாரரான நடிகை விஜயலட்சுமியை நேரில் ஆஜராகும்படி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நடிகை விஜயலட்சுமி ஆஜராகவில்லை. மாறாக காவல்துறை தரப்பில் ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் பெங்களூருவில் வசித்து வரக்கூடிய நடிகை விஜயலட்சுமிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் அதற்கு அவர் எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக விரும்பாவிட்டால் இந்த மனுவை ஏன் நிலுவையில் வைத்திருக்க வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதி விஜயலட்சுமி ஆஜராவதற்காக மேலும் ஒரு அவகாசம் வழங்கலாம் என கூறி விசாரணையை ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அன்றைய தினம் அவர் நேரில் ஆஜராக முடியாவிட்டாலும் காணொலி காட்சி மூலமாக ஆஜராகலாம் என்றும் நீதிபதி அனுமதி அளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai.